preemptive war, revisionist power, unipolar regional world, guardian council, ஈரான் நியூக்ளியர் பாலிசி, லிபியா மாடல், சிரியா மாடல். இந்த இஷ்யூல நிறைய லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா கீவேர்ட்ஸையும் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் எந்த கீ டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? டீகேபிட்டேஷன். இந்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் த்ரூ அவுட் தி மீடியா லாஸ்ட் 2 days யூஸ் பண்ற வார்த்தை இந்த வார்த்தை தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இந்த வேர்டு பார்க்கறத விட இது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவில் இஸ்ரேலுக்கு என்ன தேவை? ஈரான்ல ஆட்சி மாற்றம் தேவை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ரெஜிம் சேஞ்ச்னு சொல்லலாமா? ஈரானோட ஆட்சியை மாற்ற ஆசைப்படுறாங்க. வெஸ்ட் ஏஷியா முழுக்க எல்லா அரப் வேர்ல்டு கண்ட்ரீஸும் ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இஸ்ரேல் எதிர்க்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது எங்க இருக்குது? ஈரான் மட்டும்தான். ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் ரன்னிங் பாலிடிக்ஸ் இஸ் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான். பட் இஸ்ரேலுக்கு என்ன வேணும்? இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நான் சொல்ற ஐடியா மட்டும் தான் எல்லாரும் கேட்கணும். அதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். பைபோலரா இருக்கு. வெஸ்ட் ஏஷியாக்குள்ள பைபோலரா இருக்கிறத யூனிபோலரா நான் சொல்றதை மட்டும் கேட்கணும். இது இஸ்ரேலோட கேம். கரெக்டா? அப்ப அது ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஈரான்ல இருக்கிற ஆட்சியை மாற்றணும். அப்போ ஆட்சியை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா இஸ்ரேலுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ்ரேலால ஆர்மிஸை ஈரானுக்குள்ள இறக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதாவது கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண முடியுமா? நோ சான்ஸ். ஏன்னா ஈரான் கண்ட்ரியே வந்து ஒரு ஜியோகிராபிக்கலா ஃபோர்ட்ரஸ் மாதிரி. ஈரான் சுத்தி என்ன இருக்கு? ஒரு கோட்டைகள் மாதிரி இருக்கிறது மவுண்டைன். அந்த மவுண்டைன் மேலாம் ஏறிலாம் போயிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் உள்ள இறங்கலாம் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இஸ்ரேல் நாடை விட ஈரான் நாடு 70 மடங்கு பெரிய நாடு. ஸோ ஒரு குட்டி ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பெரிய நாட்டை சோல்ஜர்ஸ் அனுப்பிலாம் ஆக்கிரமிக்க முடியாது. கிரவுண்ட் இன்வேஷன் முடியாது. ஸோ சோல்ஜர்ஸ் பிசிக்கலாக இறங்கிலாம் ஈரானோட ரெஜிமை மாற்ற முடியாது. தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஸோ டெரிட்டோரியல் கேப்சர் cannot happen through கிரவுண்ட் இன்வேஷன் அலோன். என்ன சொல்ல போனா கிரவுண்ட் இன்வேஷன் பத்திலாம் இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அது இருக்கிற சைஸுக்கு நினைச்சு பார்க்க கூடாது. அப்ப வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஸோ வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்கிற? வேற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? ஜென்ரலாவே ஒரு கண்ட்ரியில ஆட்சியை மாற்றணும்னா, ரெஜிம் மாற்றணும்னா 3 ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சோல்ஜர்ஸ் இறங்குறது, இது ஒண்ணு. இல்லைன்னா அந்த ஊருக்குள்ளவே இன்டர்னல் ஆர்ம்டு அப்போசிஷன் சொல்லலாமா? அந்த ஆட்சிக்கு எதிராக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்ம்டு ஆயுதம் தாங்கிய ஒரு அப்போசிஷன் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? அந்த ஆட்சியை மாற்றலாம். அப்போ எக்ஸ்டர்னலா சோல்ஜர்ஸ் அனுப்பலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா உள்ளுக்குள்ள இன்டர்னலா ஒரு ஆர்ம்டு அப்போசிஷன் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப காலமாவே மக்களுக்கு கவர்மெண்ட் பிடிக்கல, ஒரு லாங் சிவில் வார் நடத்தி மக்களார ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணி ஆட்சி மாற்றலாம். இந்த 3ல எது ஈஸியஸ்ட்னா சிவில் வார். இல்ல உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆயுதம் போராட்டம் இருந்துச்சுன்னா ஓகே. பட் எக்ஸ்டர்னலா வராங்களா, சொல்ல வராங்களே, அதுவே டஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் காசா யூசிங்ல இஸ்ரேல் 24 மாசமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு காசாவில், சோல்ஜர்ஸ் உள்ள அனுப்பி. பட் இன்ன வரைக்கும் காசாவில் ஹமாஸ் குரூப்பை வெளியே அனுப்ப முடியல. இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு ஜியோகிராபிக்குள்ள இருக்கிற ஆட்சியை மாத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. காசான்றது ஒரு சின்ன டெரிட்டரியிலேயே ஒரு ரெஜிம் சேஞ்சை இஸ்ரேலால உருவாக்க முடியல. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அதே விஷயத்த ஈரான்ல பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. காசாவிலே சக்சஸ்ஃபுல் கிடையாது. உயிரிழப்புகள் மட்டும் தான். அப்ப காசா மாடலை இங்க பயன்படுத்த முடியாது. தட் இஸ் அன்ரியலிஸ்டிக். அப்ப வேற என்ன பண்ணலாம்? லிபியா மாடலை பயன்படுத்தலாம். வாட் இஸ் லிபியா மாடல்? செகண்ட் பாயிண்டா பார்த்தோம்ல, லிபியா கண்ட்ரிக்குள்ள அந்த கண்ட்ரிக்குள்ளேயே உள்ளுக்குள்ள கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆர்ம்டு குரூப்ஸ் இருந்தாங்க. ரொம்ப வேலை ஈஸி. என்ன பண்ணலாம்? அந்த அப்போசிஷனா இருக்கிற ஆர்ம்டு குரூப்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் என்ன பண்ணலாம்? சப்ளை பண்ணி இன்டெரக்டா அட்டாக் பண்ண வச்சு காலி பண்ணலாம். அப்ப லிபியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அங்க பயன்பட்டது உள்ள இருந்த ஆர்ம்டு குரூப்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆர்ம் சப்போர்ட் பண்ணி காலி பண்ணு. கடாஃபி ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து இன்டர்னல் ஆர்ம்டு குரூப். பட் ஈரான்ல அந்த மாதிரி கிடையாது. ஸ்டேட் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. நோ அப்போசிஷன், இன்டர்னல் ஆர்ம்டு குரூப். அது ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் மாடல் சிரியா மாடல்ல ஞாபகம் இருக்குல்ல? சிரியாவில் நடந்தது என்ன? இட் இஸ் பீப்பிள்ஸ் வார், சிவில் வார். இந்த சிவில் வார்க்குள்ளவே நிறைய ஆர்ம்டு ஃபேக்ஷன்ஸ் ஆயுதம் தாங்கி நிறைய பேர் பிரிஞ்சு போராட்டம் பண்ணாங்க. 12 வருஷமான கான்ஃபிளிக்ட். எண்ட்ல அசாட் கவர்மெண்ட் தூக்கி எறியப்பட்டது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க ஈரான் கேஸ்ல இந்த 3ல ஏதாவது ஒன்னாச்சும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஈரானுக்குள்ள போறது டஃப். சுத்தி கோட்டைகள், மவுண்டைன்ஸ். ரெண்டாவது ஈரானோட ஸ்டேட் செம ஸ்ட்ராங். சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருக்கு? ரிலிஜியஸ் அத்தாரிட்டி கிட்ட இருக்கு. ஸோ ஃபுல் கண்ட்ரோல். ஸோ அப்போசிஷனே கிடையாது. செகண்ட் அவுட். தேர்ட், மக்கள் வந்து செம ஸ்ட்ராங்கா யூனிட்டியா இருப்பாங்க. ரீசன், ஈரான் இஸ் தி சிம்பிள் ஆஃப் அகேன்ஸ்ட் தி ஃபாரின் பவர்ஸ். யூஎஸ்க்கு எதிரான ஒரு சிம்பிள் தான் ஈரான். ஸோ பீப்பிள் வில் பி மோர் யூனிட்டட். சிவில் வாருக்கு வாய்ப்பே இல்லை. பட் இஸ்ரேலுக்கு ஈரானோட ஆட்சியை மாற்றணும். ஈராக்ல நடந்த மாதிரி ஈராக்ல, லிபியாவில், சிரியாவில் ஈரானையும் மாற்ற ட்ரை பண்ணலாம். ஒரே ஆப்ஷன் தான், டீகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் இமேஜின் லைக் ஹியூமன் பாடி. இந்த ஹியூமன் பாடியை காலி பண்ணணும்னா ஈஸியஸ்ட் அட்டாக்கிங் பிளேஸ் இது. ஜஸ்ட் ஹெட் என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட் ஹெட் ரிமூவ் பண்ணிடலாம். தலையை தூக்கிட்டாலே உடம்பு முழுக்க செயல்படுறது நின்று போயிடும். அப்ப டாப் லீடர்ஷிப் யாரு அந்த ஊர்ல? இந்த டாப் லீடரை தூக்கிட்டா ஃபுல் ஸ்ட்ரக்சரும் ஈஸியா பிரேக் ஆயிடும். கரெக்ட் தானே? ஒரு உடம்புல தலையை தூக்கிட்டா உடம்பு என்ன ஆயிடும்? டக்குன்னு ஷாக் ஆயிடும். அடுத்து என்ன பண்றதே தெரியாது, விழுந்துரும். அதே ஷாக் ட்ரீட்மெண்ட் ஈரானுக்கு தெரியல. ஸோ ஜூன் 2025 ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. பட் செகண்ட் சான்ஸ் 2026 பிப்ரவரியில் டீகேபிட்டேஷன் சக்சஸ்ஃபுல். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? யூஎஸ்ஏ, இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூல டீகேபிட்டேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல், விச் மீன்ஸ் தலையை தூக்கிட்டா மற்ற எல்லா பாடியும் ஷாக் ஆகி விழுந்துரும். பட் தட் இஸ் நாட் ட்ரூன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈரானோட அந்த ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? செம ஸ்ட்ராங். ஒரு லீடர் இருக்கானா அது கீழே ரெவல்யூஷனரி கார்டுன்னு ஒரு குரூப் இருக்கு, கிளரிக்கல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கு, செக்யூரிட்டி அப்பரேச்சர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ்க்கும் யார் ஸ்ட்ராங்கா இருப்பா?
மக்கள் ஹெல்ப் இருப்பாங்க. என்ன ரீசன்? டீகேபிடேஷன் பண்ணது யாரு? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ எப்பெல்லாம் எக்ஸ்டர்னல் அட்டாக் நடக்குதோ பீப்புள் பிகம் ஸ்ட்ராங்கர், யூனிட் அதிகமாயிடும். அப்போ அசாசினேஷன் பண்ணா ரெஜிம் மாற்றம் உருவாயிடுன்றதும் ஈரான்ல டவுட் தான். என்ன ரீசன்? ஈரான் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இட் ஹாஸ் ரெசிலியன்ஸ். சர்வைவ் ஆகிறதுக்கான லீடரே போயிட்டா கூட அடுத்து நடக்குன்றதுக்கான சர்வே கெபாசிட்டி செம ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்டேட். இப்போ அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கிறேன். பாலிடிக்ஸ் இல்ல, பர்சனல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கிரவுண்ட் இன்வேஷன். ஈரான்ல உள்ள போக முடியாது. என்ன ரீசன்? ஃபோர்டிஃபிகேஷன். நேச்சுரலாவே மவுண்டன்ஸ் முழுக்க செம ஸ்ட்ராங்கா பாதுகாக்க. இப்போ ஈரானுக்கு வந்து ஃபோர்ட்ரஸ்னா உங்க லைஃப்ல உங்களோட ஃபோர்ட்ரஸா நீங்க எதை யோசிச்சிருக்கீங்க? இது இருக்கிற வரைக்கும் என்னை யாரையுமே அட்டாக் பண்ண முடியாதுன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்ககிட்ட எந்த விஷயத்த யோசிக்கிறீங்க? பாயிண்ட் புரியுதுல? உங்க ரியல் லைஃப்ல, காலேஜில் இல்லை ஸ்கூலில் இல்லை ஃபேமிலியில் எப்போ வேணால் உங்களோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதை உடைக்கிறது ரெடியாக இருப்பாங்க. வீக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எத்தனை பேர் உள்ளே வந்து பாஞ்சாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணாலும் ஈரானில் எப்படி நேச்சுரலாக ஒரு ஃபோர்ட்ரஸ் இருக்கும். உங்களோட ஃபோர்ட்ரஸ் நீங்கள் எதை யோசிக்கிறீங்க? அப்படி இருக்கா? அப்படி இல்லைன்னா அதை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கம்ப்ளீட் லைஃப். அதாவது வாட் இஸ் யுவர் லேயர்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்? இதை நீங்கள் உருவாக்கி வைக்கலன்னா எப்போ வேணால் நீங்கள் சுவிச் ஆஃப் ஆயிடலாம். நீங்கள் சுவிச் ஆஃப் ஆகிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஒர்க் நடக்காது. ஸோ ஈரான் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இதுதான். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கிரியேட் தி ஃபோர்ட்ரஸ் மைண்ட் செட். முக்கியமாக நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு லாங் டேர்ம் கோல்னா இந்த ஃபோர்ட்ரஸ் மைண்ட் செட் ரொம்ப அவசியம். இப்போ நல்லா யோசிங்களேன், நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம டெய்லி லைஃப்ல சோஷியல் மீடியாவில் வர்ற ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணுது? அந்த ஒரு ரீல் பார்த்து முடிச்ச உடனே நம்ம ஃபோர்ட்ரஸ் என்ன ஆயிடுது? காலி ஆயிடுதுல. அன்னைக்கு படிக்க நினைச்சது எல்லாமே மறந்து போயிட்டு டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிருப்போம். அப்போ ஜஸ்ட் ஒரு ரீல்ஸ்லேயே உங்களோட ஃபோர்ட்ரஸ் மைண்ட் செட் உடையுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? கிரியேட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒன்ஸ் அகேன் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இஸ்ரேல் பிளஸ் யூஎஸ்ஏ, ஈரான் மேல ஸ்ட்ரைக். வாட் வாஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன்? ரெஜிம் சேஞ்ச் நடந்துச்சா? நடக்கல. ஈரான் என்ன பண்ணுது? போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. தலையை தூக்குனதுக்கு அப்புறமும் ஷாக் ஆகாம வார் நடந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா வார் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதை விட வார் நோ பிகம்ஸ் ரீஜனல் சொல்லலாமா? இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுச்சு. ஈரான் என்ன பண்ணல? இஸ்ரேல் மட்டும் அட்டாக் பண்ணல. வெஸ்ட் ஏஷியாவில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அமெரிக்காவோட பேஸ் இருக்கோ எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. எல்லா அமெரிக்கா பேஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ எல்லா கண்ட்ரிலையும் சண்டை போடுறதுல அப்போ ரீஜனல் வர மாறுது. அப்போ டீகேபிடேஷன் ஷாக் வந்து வாய்ப்பே இல்லை. திரும்பி அடிக்க ஆரம்பிச்சு. நீங்க இந்த ஆங்கிள் யோசிங்க. புதுப்பேட்டையில பாப்பீங்களா? புதுப்பேட்டை படத்துல தனுஷ் எல்லாரும் அடிப்பாங்கல்ல, அடி வாங்கி ஸ்ட்ராங்கா நிப்பான்ல. அப்போ ஒரு அடியில விடாம திரும்ப ஃபேஸ் பண்றதே இருக்குல்ல. குளோபல் லெவலில் மக்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன நெரேட்டிவ் உருவாகும்? அமெரிக்காவுக்கு சக்சஸ் கிடைக்கல, ஈரான் திருப்பி அடிச்சுட்டே இருக்கு. அப்போ இந்த வாரில் வந்து ஈரான் ஜெயிக்கிற விஷயம் கிடையாது. ஈரான் வித் ஸ்டாண்ட் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணுதுல, தட் இட் செல்ஃப் லைக் தி விக்டரி. வேர்ல்ட் அப்படி தான் பார்க்கும். ஏன்னா ஈரான் என்ன பண்ணுது? வாரை வந்து கண்டினியூ பண்ணுது. இன்னும் யூஎஸ்ஏவோட இஸ்ரேலோட வாருக்கான காசு என்ன பண்ணுது? அதிகமாக்குது, வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ எப்பொழுதுமே ஒரு வாரில் நம்ம வீக்கர் ஃபோர்ஸ் வந்து ஜெயிக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்ஃபிளிக்ட்டை இழுக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? எந்த அளவுக்கு அந்த வாருக்கான காஸ்ட் அவங்க அதிகமாக்க முடியும்? அந்த ஸ்டாண்டிங் நிக்கிறாங்களே, தட் இட் செல்ஃப் தி விக்டரி. திஸ் இஸ் கால்ட் அஸ் கிஸ்ஸிங்கர் டாக்ட்ரின் ஆர் கொரில்லா லாஜிக். அப்ப யாருக்கு சேலஞ்ச்? யூஎஸ் இஸ்ரேல் தான் சேலஞ்ச். ஸோ கொரில்லா லாஜிக் பொறுத்த வரைக்கும் வார தோக்காம அடுத்த நாள் கால வரைக்கும் கொண்டு போறதே விக்டரி. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க. இஸ்ரேலோட மெயின் எய்ம் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ரெஜிம் சேஞ்ச். ஆட்சி மாற்றத்தை ஏன் பண்ண ஆசைப்படுது? ஏன் பயப்படுத்தீரான பார்த்து இஸ்ரேல் ஆசைப்படுறது 2 பாயிண்ட். ஒரு தெரிஞ்ச பாயிண்ட், ஈரான் கிட்ட மிசைல் இருக்கு, எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம். 2வது, ஈரான் எப்பொழுதும் டைரக்டா அட்டாக் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய மிலிட்டரி குரூப்ஸ் ஃபண்டு கொடுத்து டெவலப் பண்ணி வச்சிருக்கு. அந்த எந்த குரூப் பண்ணாலும் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். அப்ப ஈரான் இருக்கிற வரைக்கும் எப்பொழுதும் நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு. பாயிண்ட் புரியுதுல? அப்ப டீலை பொறுத்த வரைக்கும் பீஸ் டீல். இஸ்ரேலும் ஈரானும் பீஸா போயிடணும், அமெரிக்காவும் ஈரானும் பீஸா போயிடணும். பீஸ் டீல்ல அவங்க எதிர்பார்க்கறது நியூக்ளியர் அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது. அதாவது ஈரான் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க கூடாது, அந்த ஒரு டீல் மட்டும் கிடையாது. இதை விட பார்த்தோம்னா 2 முக்கியமான பாயிண்ட். மிசைல்ஸ் அதிகமா இருக்கு, எப்போ அட்டாக் பண்ணலாம். 2வது, எந்த குரூப் படியாகவும் அட்டாக் பண்ணலாம். இப்போ சொல்லுங்க, அந்த 3 விஷயத்தையும். நியூக்ளியர் டிசார்மெண்ட், நியூக்ளியர் வெப்பன் தேவையில்லை, ஓகே. பேலிஸ்டிக் மிசைலை உருவாக்க மாட்டோம், ஓகே. ரீஜனல் குரூப்ஸ், அதாவது நான் ஸ்டேட் மிலிஷியாஸ் குரூப், நிறைய குட்டி குட்டி குரூப்ஸ், ஆர்ம்டு குரூப்ஸ். எக்ஸாம்பிள் ஹமாஸ், ஹெஸ்போல்லா, நிறைய இருக்குல்ல, நம்ம பார்த்துருக்கோம்ல தனியாவே. இஸ்ரேல் சொல்ற மாதிரி இந்த 3த்தையும் ஈரான் அக்செப்ட் பண்ணிக்குமா? இந்த ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கும், பட் 2 அக்செப்ட் பண்ணாதல்ல. இது 2ம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஈரான் என்ன ஆயிடும்? வீக் ஆயிடும். பாயிண்ட் புரியல? பேச்சுவார்த்தையில இஸ்ரேலோட மெயின் டிமாண்ட் என்னது? ஈரானை கம்ப்ளீட்டா வீக் ஆகும். நாட் ஒன்லி நியூக்ளியர் வெப்பன், மிசைல்ஸ் பண்ணக்கூடாது, எல்லா குரூப்ஸையும் பண்ணி தரக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும். அப்போ ஈரானை ஃபுல்லா வீக் பண்ண ட்ரை பண்ணுது. கண்டிப்பா அந்த ரியாலிட்டிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. லாஸ்டா பேசுன கடாச்சு தெரியல அப்படின்னு சொல்றேன். அந்த 3 விஷயத்துல கண்டிப்பா மிசைல் டீல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ரீசன்? மிசைல் இஸ் தி லாஸ்ட் டிட்டரண்ட் ஆஃப் ஈரான். கடைசி கட்டத்துல ஒருவேளை இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மள அந்த மிசைலை ஸ்டாப் பண்றதுக்கு ஆன்டி மிசைல் என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணி தான். மிசைல் இஸ் தி டிட்டரன்ஸ் ஃபார் தி ஈரான். கண்டிப்பா அதை கைவிட மாட்டாங்க. ஸோ வேற வழியே கிடையாது. எவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஈரான் தன்னோட குரூப்ஸ் விட்டு கொடுக்காது, மிசைல் டெவலப்மெண்ட் ஆஃப் பண்ணாது. அப்போ ஒரே பாயிண்ட் தான், ஒரே சொல்யூஷன் தான், ஈரான் ஆட்சியை மாற்றணும். ஆட்சியை மாத்தலனா இந்த ஃபுல் சரௌண்டிங் ரீஜன்ல நம்ம எதிர்க்கிற ஒரே ஒரு ஆளு எப்போதும் இருந்துட்டே இருப்பான். அது பேரை சொல்லுவாங்க ரிவிஷனிஸ்ட் பவர் சொல்லுவாங்க. அதாவது இது வரைக்கும் உலகம் முழுக்க யாரோட பவர் இருக்கு? யூஎஸ்ஏ பவர், இஸ்ரேல் பவர். அந்த பவர் மாற்றத்துக்கான
வேற பவர் இருக்கா? சைனா, ரஷ்யா, வெஸ்ட் ஏஷியாவில் ஈரான். தே ஆர் கால்ட் அஸ் ரிவிஷனிஸ்ட் பவர். உங்களோட பவரை ரிவிஷன் பண்ணி மாத்துறதுக்கான கண்ட்ரி. அப்போ வேர்ல்டு ஆர்டரை மாற்றக்கூடியதுக்கான பவர்ஃபுல் கண்ட்ரி லிஸ்ட்ல ஈரான் இருக்கு. அப்போ அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி பக்கத்துல இருந்தா யாருக்கு ஆபத்து? இஸ்ரேலுக்கு ஆபத்து. அப்போ ஈரான்ல ஒரு ஆட்சி இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ரெஜிம் இருக்கிறது, இட் இஸ் சிம்பிள் ஆஃப் அகேன்ஸ்ட் தி யூஎஸ்ஏ டாமினன்ஸ் இன் தி வெஸ்ட் ஏஷியா. யூஎஸ்ஏக்கு அமெரிக்காவுக்கு வெஸ்ட் ஏஷியா டாமினேட் பண்ண ஆசைப்படும், டாமினேட் பண்ணணும்னு ஆசைப்படும். அதுக்கு அகேன்ஸ்டா சிம்பிளா இருக்கிறது யாரு? ஈரான். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, வெஸ்ட் ஏஷியா யூனிபோலரா மாறணும். நம்ம சொல்றது எல்லா கண்ட்ரிஸ் கேட்கணும். அந்த யூனிபோலரை பேலன்ஸ் பண்ணி பேலன்சிங் பவரா அதே பகுதியில் இன்னொரு ஆளுக்கு பவரா இருக்கிறதுனா ஈரான். ஈரான் ஸ்டாண்ட் பண்றதுக்கு இத்தனை ரீசன்ஸ் இருக்கு. பாயிண்ட் என்னன்னா, திஸ் இஸ் நாட் அபவுட் தி ஃப்ரீடம் வார். ஈரானோட ஃப்ரீடம் பத்தி பேச கிடையாது. இட் இஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ். இட் இஸ் தி பாலிடிக்ஸ் டிரைவன் பை பவர், ஜியோகிராஃபி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ். ஒன்ஸ் அகைன் பாலிடிக்ஸ் விட்டுருக்கு, பர்சனல் லைஃப் வாங்க. இப்போ இஸ்ரேல் கேட்டுச்சுல, என்னோட பேச்சுவார்த்தையில் என்ன கேட்டுச்சு? அந்த வெஸ்ட் ஏஷியாவில் எந்த கண்ட்ரிகிட்ட இல்லாத யூனிக் என்ன? நியூக்ளியர் வெப்பன், மிசைல்ஸ், மற்ற குரூப் கூட பேசுறது. ஸோ எப்படியாவது உன்னோட யூனிக்கை உங்ககிட்ட இருந்து வாங்குறது தான் என்னோட மெயின் எய்ம். கரெக்டா? சேம் பாயிண்ட் தான் இஸ்ரேல் எடுத்துக்கிடுங்க. இது நீங்க, திஸ் இஸ் சொசைட்டி. சொசைட்டிக்கு ஜென்ரலா சில காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த காமன் எலமெண்ட்ஸ் இல்லாம அதே சொசைட்டிக்குள்ள நீ கொஞ்சம் யூனிக்கா இருந்தனா அந்த யூனிக்னஸை டிஸ்ஆர்ம் பண்றதுக்கு, உங்ககிட்ட வாங்குறதுக்கு முயற்சி, உன்னையும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபர்மிட்டி ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணும். கம்பேர் பண்ண முடியுதா? ஜியோ பாலிட்டிக்ஸ்லயும் பவர்னா சொசைட்டிக்குள்ள இருக்கிறது பவர் தான். பவர் இஸ் எவ்ரிவேர். ஸோ இந்த ட்ராப்ல இருந்து நீங்க எப்படி உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்க? அதாவது இஸ்ரேல் அடிக்கடி ஈரான் அட்டாக் பண்ற மாதிரி உங்க மைண்டுக்குள்ள பீப்பிள்ஸ் ப்ளீசர் ட்ராப். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பர்சனோட ஒப்பீனியன் வாய்ஸ் உங்க மைண்டுக்கு வந்துட்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கும். லாஸ்டிங் யுவர் ஓன் பேலன்ஸ் ஆஃப் பவர். அந்த டைம்ல நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க? பாயிண்ட் புரியுதா? இஸ்ரேல் அட்டாக் பண்ணுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஈரான் கிட்ட என்ன இருக்கு? பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு. கரெக்டா? எவ்வளோ தான் குண்டு வந்தாலும் பேலிஸ்டிக் மிசைல் அதை ஸ்டாப் பண்றோம். சிமிலர்லி சொசைட்டி கொடுக்குற எல்லா டாமினன்ட் ஐடியாஸையும் உங்க மைண்ட் எந்த பேலிஸ்டிக் மிசைல் பயன்படுத்தி டிஃபெண்ட் பண்ணுது? என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டூல் புக்ஸ் தான். புக்ஸ் அலோன் கிவ்ஸ் யூ செல்ஃப் எம்பவர்மெண்ட். நீங்க சிந்திக்கிறது கரெக்ட்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ யுவர் நாலேஜ் இட் செல்ஃப் தி யுவர்ஸ் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ நாலேஜ் எப்போதும் ஷார்ப் ஆச்சு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் வழியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல இந்த ஆர்டிகல் படிச்சு பாருங்க. ரீசென்ட் டைம்ல இஸ்ரேல், யுஎஸ்ஏ, ஈரான் பத்தி வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஆல்மோஸ்ட் எல்லா ஐடியா கவர் பண்ண நினைக்கிறேன். ஒருவேளை சில ஐடியா, சில டேர்ம்ஸ் மிஸ் பண்ணிருந்தா எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த இஸ்ரேல் ஈரான் வர கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இஸ்ரேல் ஈரான் வாரில் நீங்க படிச்ச ஒரு ஆர்டிகல் செம சூப்பரா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த ஆர்டிகல் லிங்க் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அதையும் ஆட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம்.